ஸோ வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டிஎன்சிஎம் டேலண்ட் டெஸ்ட்டுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ உங்களுக்கு இன்றைக்கி கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற பாடத்தில் சில பேசிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ எல்லாருக்கும் தெரியுதா? இது தெரியுதா? இந்த பிபிடி கெமிஸ்ட்ரின்னு எழுதியிருக்கிறது தெரியுதா? இந்த பிபிடி கெமிஸ்ட்ரின்னு எழுதியிருக்கிறது தெரியுதான்னு கேட்குறேன். ஏன் அதை சொல்கிறதுல அவ்வளோ ஒரு தயக்கம் உங்களுக்கு? இந்த ஸ்கூல்களெல்லாம் உங்களை இனிமேல் நீங்கள் வாயை திறக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்களோ? இப்போ நான் இந்த சிபிஎஸ்சி அந்த மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு எடுக்கிறேன். அங்கே அவங்க கேட்குறக்குள்ளே வாய் திறக்கிறாங்க. ஆனால் இந்த சமச்சீரில் இருக்கிறவங்க வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. என்ன அவன் சிபிஎஸ்சியில் வாயை திறப்பான தப்பாக இருக்கும், சமச்சீரில் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. வாயை திறங்க. நீங்கள் சொல்லலைன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இது என்ன ஒரு கிளாஸ், டைரக்ட் கிளாஸாக இருந்தால் உங்களோட முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கலாம் இவருக்கு தெரியுதா தெரியலன்னு. நீங்கள் சொல்லலைன்னா இங்கே ஒன்றுமே தெரியாது, உங்கள் முகத்தை கூட பார்க்குறது இல்லை. ஓகே, லெட்ஸ் கோ டு திஸ். ஆட்டம், அணு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஆட்டம் அப்படின்னா மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம். எந்த ஒரு பொருளுமே அதில் அணுக்கள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆட்டம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் கால்டு புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த ஆட்டம்குள்ளே புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் என்று 3 இது இருக்குது. அதில் ஆட்டம்குள்ளே நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்குது. அதை சுற்றி செல்லாக இருக்குது. அந்த நியூக்ளியஸுக்குள்ளே புரோட்டான், நியூட்ரான் இருக்கும். அந்த செல்லில் எலக்ட்ரான் இருக்கும். புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ் ஹேவ் த சேம் மாஸ். புரோட்டானுக்கு நியூட்ரானுக்கு மாஸ் சேம் தான். எலக்ட்ரானுக்கு மாஸே கிடையாது. அப்படின்னா ரொம்ப கம்மி மாஸ், அதனால் அது நெக்லிஜிபிள், அதனால் மாஸே கிடையாதுன்னு சொல்லிடுறோம். புரோட்டான் ஹஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரான் ஹஸ் நெகட்டிவ் சார்ஜ். இந்த எலக்ட்ரிக் சார்ஜில் புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. சயின்டிஸ்ட் கான்ட்ரிபியூட்டட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆட்டம். இந்த ஆட்டம் முதல்ல இந்த சயின்டிஸ்ட் அப்படியே படிப்படியே நிறைய சயின்டிஸ்ட் அதில் ஒர்க் பண்ணாங்க. அதிலெல்லாம் கொஞ்சம் பேர் போனவங்க யாருன்னா ஜே தாம்சன், ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட், நீல் போர், ஜேம்ஸ் சாட்விக், அப்படி பலர் பேர் இருக்காங்க. இது ஆட்டம் பற்றியான ஒரு சுருக்கமான ஒரு விஷயம். யாரோ ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். இங்கிலீஷ் மீடியம் குழந்தைகள் யாரோ ஒருத்தர் படிங்க. Matter is composed of atoms are made up of subatomic particles called protons, neutrons and electrons. Proton and neutrons have the same mass. Electron does not have same. Does not have mass. Proton has positive charge and electron has negative charge. Scientists contributed for understanding of atoms are J. Thomson, Ernest Rutherford, Niels Bohr, James Chadwick and many others. ஓகே, வெரி குட். இப்போ அந்த நியூக்ளியஸ்ன்னு சொன்னோம், அப்புறம் ஷெல் இருக்குன்னு சொன்னோம். இப்போ அந்த ஆட்டமோட படம் உங்களுக்கு கண்ணுக்கு வந்திருக்கும். நான் இப்போ காமிக்கிறதுல உங்களுக்கு கண்ணுக்கு வந்திருக்கும். அந்த நியூக்ளியஸ்குள்ளே என்னென்ன இருக்கும்? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரானில் நியூக்ளியஸ்குள்ளே என்னென்ன இருக்கும்? நியூக்ளியஸ்குள்ளே புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். எலக்ட்ரான் தான் அந்த செல்லில் சுற்றிக்கிட்டு இருக்கும். சரியா? ஓகே, புரிஞ்சுதா நான் சொல்கிறது? எஸ் சார். ஸோ சொல்லுமா தமிழ் மீடியம் குழந்தை, நான் சொன்னதெல்லாம் புரியுதா? ஓகே, அடுத்தது பாருங்க. எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட் த நியூக்ளியஸ் இன் ஷெல்ஸ். நியூக்ளியஸை சுற்றி செல்லாம் இருக்கும், ரவுண்டாக இருக்கும், சர்க்கிளாக இருக்கும். அந்த செல்லில் தான் அது எலக்ட்ரான் சுற்றிகிட்டே இருக்கும். ஈச் செல் கேன் ஹோல்ட் அ ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒவ்வொரு செல்லும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் எலக்ட்ரான் தான் அதில் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் மஸ்ட் ஃபில் தேர் இன்னர்மோஸ்ட் ஷெல் ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஃபில்லிங் தேர் அவுட்டர் ஷெல். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சர்க்கிள், அந்த செல்லை ஃபில்லான பிறகு தான் அடுத்த செல்லுக்கு எலக்ட்ரான் போகும். அதாவது சப்போஸ் ஒரு எலிமெண்ட்டில் ஒரு 10 எலக்ட்ரான் இருக்குன்னா இன்னர்மோஸ்ட் செல்லை 2 எலக்ட்ரான் ஃபில்லப் ஆகும். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற 8 அதுக்கு அடுத்த செல்லில் ஃபில்லப் ஆகும். அப்படி தான் அது போகும். இன்னும் அதிகமாக இருந்தால் அப்புறம் அது 3வது செல்லுக்கு போகும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஹெல்ட் இன் ஈச் செல் இந்த இன்னர்மோஸ்ட் செல்லில் நார்மலாக 2, மற்ற செல்லெல்லாம் 8, அப்படியெல்லாம் இருக்குது. 8 வேறு நம்பர்ஸ் இருக்கும். பட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 2, 8
காமனாக இருக்கிற நம்பர் வந்து 2 8. ஓகே, 3ம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. 3 எனக்கு தெரியல, மேபி இருக்கலாம். பட் அதிகமாக எனக்கு என்னுடைய இது புக்லேருந்து அப்படி காப்பி பண்ணது. பட் என்னோட அறிவுக்கு என்ன 2 8 இருக்கும். எலிமெண்ட்ஸ் கண்டெயின் ஒன் டைப் ஆஃப் ஆட்டம். ஒரு எலிமெண்ட்னா அதே அதனோட ஆட்டம் தான் இருக்கும். இப்போ ஹைட்ரஜன்னா ஹைட்ரஜனுக்குள்ள ஹைட்ரஜன் ஆட்டம் தான் இருக்கும். மொத்தம் எவ்வளோ எலிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 118 எலிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹைட்ரஜன், ஆக்சிஜன், சோடியம், பொட்டாசியம், அந்த மாதிரி 118 எலிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வரலாம். சரியா? யாரோ ஒருத்தர் படிங்க. இங்கிலீஷ் மீடியம் குழந்தைங்க யாரோ படி. Electron orbit the nucleus in cells. Each cell can hold a fixed number of electrons. Electrons must fill their innermost cell first before filling their outer cell. Number of electrons held in each cell is 2, 8, 3. சரி, நான் 3 எப்போ எனக்கு அழிச்சிடுறேன். ஐ எம் நாட் வெரி கம்ஃபர்டபுள். 3 எனக்கு தெரியல, அதனால இப்போதைக்கு வேண்டாம். 2 and 8 வச்சுக்கலாம். படிங்க. Number of electrons held in each cell is 2, 8. Element contain one type of atom. 118 elements have been discovered so far. அப்போ அந்த எலிமெண்ட் எல்லாம் எங்கே பீரியாடிக் டேபிள்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. பீரியாடிக் டேபிள் தமிழ் என்னம்மா? பீரியாடிக் டேபிளுக்கு என்ன அட்டவணை தெரில, அது என் தமிழ் எனக்கு தெரில. அந்த பீரியாடிக் டேபிளில் அந்த அத்தனை எலிமெண்ட் பற்றி கொடுத்துருப்பாங்க. 118 எலிமெண்ட், 118 எலிமெண்ட் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். ஐசோடோப்ஸ் அப்படின்னா என்ன? ஐசோடோப்ஸ்ன்னு நம்ம தமிழில் அது இங்கிலீஷ் சொல்கிற, தமிழில் எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. ஐசோடோப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த சேம் எலிமெண்ட். ஒரே எலிமெண்ட்டு ஆனால் வித்தியாசமான ஃபார்மில் இருக்குமாம்மா. வேர் த ஆட்டம்ஸ் ஆர் த சேம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட்டுங்கிற வேர்டு விட்டேன். டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அதாவது ஒரு ஆட்டம் அப்படின்னு இருந்தால் ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இருக்கும், ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு நியூட்ரான் இருக்கும். ஆனால் ஒரே எலிமெண்ட்டில் மெக்னீஷியம் வச்சுங்க, அந்த எலிமெண்ட்டில் ஒரு வகையான எலிமெண்ட்டில் வந்து புரோட்டான் எல்லா அந்த ஒரு 3 வகையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3லேயுமே புரோட்டான் ஈக்குவலாக இருக்கும், ஆனால் நியூட்ரான் வேறு வேறு இருக்கும். அதனால தான் அந்த ஒரே எலிமெண்ட்டில் 3 இருக்கிறதுக்கு பேர் ஐசோடோப்ஸ்ன்னு பேர். எலிமெண்ட்ஸ் கேன் ஹேவ் மல்டிபிள் ஐசோடோப்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், மெக்னீசியம் 24, மெக்னீசியம் 25, மெக்னீசியம் 26 ஆர் டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸ். இந்த 24 அப்படிங்கிறது அட்டாமிக் மாஸ், அதாவது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸையும் நம்பர் ஆஃப் நியூட்ரானையும் கூட்டினா வர்ற நம்பர். அப்போது மெக்னீசியம் 24ல் மொத்தமாக புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் 24 இருக்குது. மெக்னீசியம் 25ல் புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் 25 இருக்குது. அதில் 26, இன்னொன்று 26 இருக்குது. இதில் புரோட்டான் ஒரே நம்பர் தான் இருக்குது, அந்த நியூட்ரான் மட்டும்தான் ஒவ்வொன்றும் ஆட் ஆகுது. சரியா? புரோட்டான் சேம் நம்பர் ஆஃப் புரோட்டான் தான் இருக்கும் எல்லா இந்த 3லேயுமே, நியூட்ரான் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யா படிங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் படிங்க. படித்தா 2 பேர் படிக்கிறீங்க, இல்லைன்னா ஒருத்தரும் படிக்கிறது இல்லை. Isotopes are different forms of the same element where the atoms have the same number of protons but different number of neutrons. Elements can have multiple isotopes. Example, magnesium 24, magnesium 25 and magnesium 26 are different isotopes. ஆமாம். இப்போ வேறு எதாவது ஐசோடோப்ஸ் எதாவது இருக்குதா? மெக்னீசியம் ஒன்று பார்த்தோம், வேறு என்ன ஐசோடோப்ஸ் இருக்குது? Sir, hydrogen 1, 2, 3, sir. ஆமாம், அது ஒன்று இருக்குது. அப்புறம் வேறு என்ன இருக்குது? Calcium. கால்சியம் அப்படி இருக்கா? 2-3 ஐசோடோப் இருக்கா? Sir, chlorine. குளோரின் 2-3 ஐசோடோப் இருக்கிற மாதிரி தெரியலையே. இருக்கா? எனக்கு தெரில. சரி பாருங்கள், இப்போ அது நம்ம அந்த ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கலாமா? ஐசோடோப்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சிஜன் இருக்குமா சார்? இல்லை. ஐசோடோப் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா பாருங்கள், கார்பன் இருக்குது, டிரிடியம், ஹைட்ரஜன் இருக்குது, குளோரினும் இருக்குமா? ஓகே, வெரி குட். அப்புறம் யுரேனியம் இருக்குது. ரேடியோ ஐசோடோப்ஸ்
அப்படி இருக்குது. மெக்னீசியம் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது சிலதெல்லாம். ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கலாம் பாரு, இங்கே கொடுத்துருக்கோம் யுரேனியம். ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்னு பட் கொடுக்கும், பட் சாதாரணமாக மற்ற ஐசோடோப்ஸ் இருந்தால் மெக்னீசியம் அதெல்லாம் இருக்கும். எனிவே ஐ திங்க் நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டிய டைம் அதில். ஸோ இதெல்லாம் ஐசோடோப்ஸு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். கார்பன் இருக்குது, குளோரின் இருக்குது, யுரேனியம் இருக்குது, அப்படியெல்லாம் இருக்குது. ஓகே, அடுத்தது மிக்சர் அப்படின்னா என்ன? டைமுக்கு வாங்கம்மா, என்ன ஒரு பழக்கம், இவ்வளோ டிசோபீடியண்ட்டாக இருக்கீங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 6:15 6:15 வரணும், 6:30 வரக்கூடாது. மிக்சர். A mixture is made of 2 or more different elements or compounds. 2 எலிமெண்ட் அல்லது அதுக்கு மேலே எலிமெண்ட்ஸ் சேர்ந்தால் அதுக்கு மிக்சர்னு சொல்கிறோம். Mixtures contain elements or compounds that are not chemically bonded together. அது கெமிக்கலி பாண்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், சர்க்கரையும் உப்பையும் சேர்த்து கலக்கி வச்சா அது கெமிக்கலி ஒன்று பாண்ட் ஆகாது, தனித்தனியாக அது அப்படியே இருக்கும். சர்க்கரையும் உப்பையும் சேர்ந்து ஒரு கப்பில் போட்டு வச்சா தனித்தனியாக அப்படியே தான் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ் ஆர் சேம் ஆஸ் பிஃபோர் தே ஆர் மிக்ஸ்ட். அதுதான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்பர்ட்டி இருந்ததோ அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் மிக்ஸ் ஆன பிறகும் இருக்கும். ஏன்னா அதுதான் கெமிக்கலி எந்த ரியாக்ஷன் நடக்கலையே. அதுதான் எலிமெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ் இன் த மிக்சர் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் ஒன் அனதர் விதவுட் யூஸிங் கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லாமையே அதை நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். ஃபிசிக்கல் ரியாக்ஷனை வச்சு செப்பரேட் பண்ணலாம். Formulation is a type of mixture that contain exact amount of specific ingredients. Formulation இந்த பார்மசிட்டிக்கெல்லாம் இந்த மருந்து கம்பெனிலாம் ஃபார்முலேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அது ஒரு மிக்சர், 2 அல்லது 3 எலிமெண்ட்டோ காம்பவுண்டோ சேர்ந்த மிக்சர். ஆனால் எக்ஸாக்ட் அமௌண்ட் இவ்வளோ, இது இவ்வளோ அது அவ்வளோ அப்படின்னு சொல்லி மிக்ஸ் ஆனது அதுக்கு பேர் ஃபார்முலேஷன் என்ற பெயர். அது வேறு ஒரு அமௌண்ட்டு குவான்டிட்டியில் மிக்ஸ் ஆச்சுன்னா அது ஒர்க் ஆகாது. அதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி வேறு மாதிரி ஆயிடும். ஸோ அது எக்ஸாக்ட் அமௌண்ட், என்ன அமௌண்ட் அதுக்கு கரெக்டாக இருக்கோ அது பண்ணால் அது பேர் ஃபார்முலேஷன் என்று பெயர். படிங்க பார்க்கலாம். இது Mixture. A mixture is made of 2 or more different elements or compounds. Mixtures contains elements or compounds that are not chemically bonded together. Properties of elements or compounds are same as before they are mixed. Elements or compounds in a mixture can be separated from one another without using chemical reactions. Formulation is a type of mixture that contain exact amount of specific ingredients. கரெக்ட். இப்போ ஃபார்முலேஷன் என்பது ஒரு மிக்சர் தான், ஆனால் அதில் எக்ஸாக்ட் அமௌண்ட்டை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அதுக்கு பேர் ஃபார்முலேஷன் என்று பெயர். ஓகே, அடுத்து இப்போ காம்பவுண்ட் படி காம்பவுண்ட்னு என்னன்னு பார்க்கலாம். காம்பவுண்ட்ஸ் என்றால் என்ன? அது தமிழில் எனக்கு சொல்ல தெரில, அது நீங்கள் என்ன அதுக்கு பேர் தெரியல. மிக்சருக்கு கலவைன்னு நினைக்கிறேன். மிக்சருக்கு கலவை, ஆனால் இதுக்கு காம்பவுண்டுக்கு என்னன்னு தெரில எனக்கு. மோஸ்ட் எலிமெண்ட்ஸ் கேன் அண்டர்கோ எ ரியாக்ஷன் டு ஃபார்ம் காம்பவுண்ட். இந்த 118 எலிமெண்ட்டுமே மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட் அது ஏதோ ஒரு ரியாக்ஷன் வேற ஒரு எலிமெண்ட்டோட சேர்ந்து ரியாக்ட் பண்ணி அது ஒரு காம்பவுண்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காம்பவுண்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் 1 or more எலிமெண்ட்ஸ் தட் ஆர் பாண்டட் டுகெதர். இது பாண்டு, 2 எலிமெண்ட்டுமே பாண்ட் ஆகிடுது. அங்கே மிக்சரில் இட் இஸ் நாட் பாண்டட், இட்ஸ் நாட் கெமிக்கலி பாண்டட். இங்கே பாண்ட் ஆகிடுது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அந்த ஒரு காம்பவுண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி, காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தது, எலிமெண்ட்ஸ் இன் எ காம்பவுண்ட் கேன் ஒன்லி பி செப்பரேட்டட் பை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அதை எதாவது பிரிக்கணும் பண்ணால் நீங்கள் கெமிக்கலில் அதை ரியாக்ஷன் வழியாக தான் அதை பிரிக்க முடியும், இல்லைன்னா அதை பிரிக்க முடியாது. ஓகே, ஸோ படிங்களா, இது யாராவது படிங்க பார்க்கலாம். Most elements can undergo a reaction to form compounds. Compounds are made of atoms of 1 or more elements that are bonded together. Properties of compound is different from that of elements.
Elements in a compound can only be separated by chemical reactions. சரி, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். மிக்சர் வந்து 2 அல்லது 2க்கு மேல் உள்ள எலிமெண்ட் சேர்ந்தா மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு எலிமெண்ட்டு ஒரு காம்பவுண்டும் சேர்ந்து ஒரு மிக்சர் ஆக்க முடியுமா? ஒரு எலிமெண்ட் ஒரு காம்பவுண்ட் சேர்ந்து அது மிக்சர் ஆக முடியுமான்னு கேட்குறேன். Yes, sir. எஸ், அதுவும் எஸ் தான். அது வந்து கெமிக்கலி பாண்ட் ஆகிருக்காது, ஆனால் அந்த மாதிரி அதுவும் ஒரு மிக்சராக உண்டாக முடியும். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்பாங்க. எனக்கு ஆக்சுவலாக இது 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 இப்போ நடத்தும் போது எனக்கு இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா இதில் தான் இந்த மாதிரி நீங்கள் கோட்டை விடுவீங்க. மிக்சரில் பாருங்கள், மிக்சர்ஸ் கண்டெயின் எலிமெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ். காம்பவுண்டுங்கிறதே ஆல்ரெடி 2-3 எலிமெண்ட் சேர்ந்தது தான் காம்பவுண்டு. அந்த காம்பவுண்டும் இந்த இன்னொரு வேற ஒரு எலிமெண்ட்டோட சேர்ந்து அது மிக்சர் ஆகலாம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு சுகர் என்பது ஒரு ஒரு காம்பவுண்டு, அப்புறம் சால்ட்டுங்கிறது ஒரு NaCl, அது காம்பவுண்டு. சுகருங்கிறது வேறு CH3H ஏதோ வரும், அது ஸோ இதே ஒரு காம்பவுண்ட், அது ஒரு காம்பவுண்ட். 2 காம்பவுண்டும் சேரலாம், அல்லது ஒரு எலிமெண்ட்டும் காம்பவுண்டும் சேர்ந்து மிக்சர் ஆகலாம், இல்லை 2 எலிமெண்ட் மட்டும் சேர்ந்து மிக்சர் ஆகலாம். ஓகே, ஈக்குவேஷன்ஸ், நீங்கள் ஈக்குவேஷன்லாம் எழுதுவீங்க இல்லையா, அந்த ஈக்குவேஷன் கெமிக்கல் ஈக்குவேஷன், அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் பற்றி படிக்கலாம். ஈக்குவேஷன்ஸ் ஷோ ஹவு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் சேஞ்ச் ரியாக்டன்ஸ் இன்டு ப்ராடக்ட்ஸ். அந்த ஈக்குவேஷன் சைனுக்கு லெஃப்டில் இருக்கிற பேரெல்லாம் ரியாக்டன்ட்னு பெயர், அந்த பக்கம் இருக்கிறதுக்கு பேர், அந்த ரைட் சைடு இருக்கிற பேர்கள் ப்ராடக்ட் என்ற பெயர். ஒரு 2 ரியாக்டன்ட் 2க்கு மேலே ரியாக்டன்ட் சேர்ந்து அது ப்ராடக்டாக உண்டாகும். ஈக்குவேஷன்ஸ் மே கண்டெயின் சிம்பிள்ஸ் டு இண்டிகேட் த ஸ்டேட் ஆஃப் த மேட்டர். ஸோ அது ஒரு சிம்பிள் இருக்கும், அது வேறு மாதிரி சிம்பிள் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது சிம்பிள் கூட இருக்கலாம் அந்த மேட்டரை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக. ஈக்குவேஷன் மஸ்ட் பி பேலன்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கன்னா H2 + O2 கிவ்ஸ் இது வாட்டர், H2O. இது பேலன்ஸ்ட் எப்படின்னா அந்த ஏரோ மார்க்குக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எத்தனை H இருக்குது? H2 இருக்குது, 2H2 இருக்குது, அப்போ H 4 ஆச்சு. ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பாருங்கள் 2H2O, அங்கேயும் 4 H இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 O இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு 2 O இருக்குது. இப்படி பேலன்ஸ்டாக இருக்கணும். இந்த பக்கம் எத்தனை H இருக்கோ, எந்த ஒரு எலிமெண்ட் இருக்கோ அதே அளவு எலிமெண்ட் அந்த பக்கம் இருக்கணும். ரியாக்டன்ஸில் எவ்வளோ எலிமெண்ட் இருக்கோ அந்த அளவு எலிமெண்ட் அந்த எலிமெண்ட் வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸில் இருக்கணும். ஸோ அதுக்கு பேர் அப்போ தான் பேலன்ஸ்னு பெயர். பேலன்ஸ் ஆகலைன்னா நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும், அதை வந்து நம்பர்லாம் போட்டு நீங்கள் ஒரு பேலன்ஸ் பண்ணணும். ஸோ பாருங்கன்னா இப்போது H2 + O2 மட்டும் கொடுத்துருந்தா அது பேலன்ஸ் கிடையாது. H2 கொடுத்தா பேலன்ஸ் கிடையாது. அது 2H2O + O2 2H2O அப்படின்னு ஒரு இது. ஸோ இது யாரோ ஒருத்தர் படிங்க ஈக்குவேஷன்ஸை. Equations show how chemical reaction change reaction into products. Wait. Chemical reaction change reactants contain symbol to indicate state of the matter. Equations must be balanced. இடமா நான் கரெக்டாக படிங்க. இப்போ பார்த்து படிக்கிறது தப்பாக படிக்கக்கூடாது, எனக்கு ரொம்ப கோபம் வரும். பார்த்து படிக்கிறது எப்படி தப்பாக படிக்கலாம் பாருங்க, மறுபடி படிங்க. Equations show how chemical reactions change reactant into products. Reactants Equations into may contain படி. Equations may contain symbols to indicate state of the matter. Equations must be balanced. H2 + O2 gives 2H2O. 2H2 + O2 gives 2H2O. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏரோ மார்க்குக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரியாக்டன்ட்னு பேர், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுக்கு ப்ராடக்ட்னு பேர். ரியாக்டண்ட்டில் ஒரு எலிமெண்ட்டில் எவ்வளோ ஆட்டம் இருக்கோ அதே அளவு ஆட்டம் அந்த பக்கம் இருக்கணும். இப்போ இங்கே 2H2னா H வந்து 4 இருக்குது, அதே மாதிரி அந்த பக்கம் H 4 இருக்கணும். இங்கே O2ங்கிறது O2 இருக்குது, இந்த பக்கம் அது பேர் தான் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் என்று பெயர். அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கணும், பேலன்ஸ் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்கள், பியூரிட்டி. ஒரு சப்ஸ்டன்ஸ் பியூராக இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் இது கோல்டு வாங்குகிற பெண்களுக்கெல்லாம் தெரியும், எது ரொம்ப பியூர் கோல்டு? 916 சொல்லி என்ன அர்த்தம்? 916 என்ன அர்த்தம்?
இப்போ குழந்தைகளா நீங்கள் 91.6%. ஆமாம் 91.6% பியூரிட்டி, அதுதான் அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட்லையோ எங்கேயாவது படிச்சிங்கன்னா உடனடியாக அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அது அப்படியே விட்டுட்டு அது பாட்டு சொல்லிட்டு போகிறா அப்படின்னு விடக்கூடாது. உங்கள் வயசில் அது எல்லாமே 91.6% பியூரிட்டி அப்படின்னா அந்த அந்த கோல்டில் 91.6% தான் கோல்டு, மற்றதெல்லாம் வேறு ஏதோ. ஓகே, பியூர் கோல்டு வந்து ரொம்ப பிரிட்டிலாக இருக்கும், உடஞ்சிரும் எல்லாம். அதனால தான் அதை வந்து நகை பண்ண முடியாது. அதனால் அது சில இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் சேர்த்து தான் அவங்க வந்து அந்த கோல்டு நகை பண்ண முடியும். 91.6 அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, யாருக்காவது தெரியுமா? பியூர் அதாவது 22 carat. அது வேறு. ஓகே, அந்த நீங்கள் பிஸ்னஸில் இருக்கிறவங்க 91.6% பியூரிட்டின்னு சொல்ல மாட்டாங்க. பியூரிட்டிங்கிற வேர்டு அவங்களுக்கெல்லாம் நுழையாது. அதுக்கு பதிலாக டச் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன டச் இந்த இந்த நகை அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன பியூரிட்டின்னு அர்த்தம். டச், TOUCH. இது வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கிற அந்த நகைக்கடைக்காரங்களை யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு. ஓகே, அது நமக்கு முக்கியம் இல்லை. இப்போ a pure substance contain only one type of element or compound. ஒரு சப்ஸ்டன்ஸ் பியூராக இருக்கும்போது அது வந்து அது ஏதோ ஒரு எலிமெண்ட் அல்லது காம்பவுண்ட் தான் இருக்கும். ஒரு மிக்சருக்கு பியூரிட்டி என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது, அதுதான் அர்த்தம். ஒரு மிக்சருக்கு போய் பியூரிட்டி கண்டுபிடிக்க முடியாது. Purity can be tested by checking when a substance will melt or boil. அது எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னா அது எந்த டெம்பரேச்சரில் அது மெல்ட் ஆகுது, எந்த டெம்பரேச்சரில் பாயில் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. Impurities usually lower the melting point and increase the boiling point. அதாவது அந்த இம்ப்யூரிட்டிஸ், பியூர் இல்லாத சப்ஸ்டன்ஸில் இம்ப்யூரிட்டிஸ் சேர்ந்துருந்ததுன்னா அது வந்து இட் லோயர்ஸ் த மெல்ட்டிங் பாயிண்ட், யூஸ்வலி lowers the melting point and increases the boiling point. Impurities சரி அப்போ லோயர் தான், ப்ளூரல் இல்லையா? impurities lower the melting point and increase the boiling point. இது உங்களுக்கு தெரியும். ஏதாவது கேட்டால் இம்ப்யூரிட்டிஸ் கலந்துருந்தால் அது மெல்ட்டிங் பாயிண்ட் என்ன ஆகும்? லோயர் ஆகிடும், பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகும். ஸோ இதை வேற ஒருத்தர் படிங்க. பியூரிட்டி என்னன்னு. Purity. A pure substance contain only one type of element or compound. Purity can be tested by checking when a substance will melt or boil. Impurities usually lower the melting point and increase the boiling point. இந்த படிக்கிற குழந்தை பேர் என்னம்மா? இப்ப படிச்சாங்க, அவங்க பேர் என்ன? Shakti sir. சக்தியா? எந்த சக்தி? Shakti. எந்த ஊரு? Yes sir. Sir Annur sir. அன்னூர். ஓகே, நல்ல வாய்ஸ், அப்படி கணீரன் இருக்கு உங்க வாய்ஸ். அதை சொல்றதுக்காக தான் சொன்னேன். Thank you sir. ஆனால் நீங்கள் படிக்கும்போது கரெக்டாக படிக்கணும். கணீரன் இருக்கு வாய்ஸ். யாராவது சொல்லியிருக்காங்களா இதுக்கு முன்னாடி? Sir. உங்க வாய்ஸ் நல்லா இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்க? கணீரன் இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்குறேன். No sir. சொன்னதே இல்லையா? ஆச்சரியமா இருக்கு. வெண்கலம் எப்படி அதில் சத்தம் நல்லா அழகாக வரும், அது மாதிரி கணீரன் இருக்கு. மற்ற பசங்களை ஒத்துக்கிறீங்களாப்பா நான் சொல்கிறத? Yes sir. இந்த ஸ்டூடெண்ட்டோட வாய்ஸ் கணீரன் இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்குறேன். Yes sir. ஓகே, கணீரன் தான் இருக்குது. ஆனால் ஒன்று ரெண்டு தப்பு பண்ணிடுறீங்க பார்த்து படிக்கும்போது. அது மட்டும் அது இல்லைன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, பரவாயில்ல. அடுத்து பாருங்க, டிசால்விங் அண்ட் கிரைண்டிங் அப்படின்னு 2 ஆப்ரேஷன். இது ஒரு கெமிக்கல் ஆப்ரேஷன், அது ஃபிசிக்கல் ஆப்ரேஷன். அது ஒரு டிசால்விங்னா ஒரு சொல்யூட்டை ஒரு சால்வெண்ட்டுக்குள்ளே போட்டு டிசால்வ் பண்ணுறது. Solutes are substances that are being dissolved. ஒரு சுகரோ சால்ட்டோ அது வந்து சொல்யூட்டுன்னு பேர். சால்வெண்ட்ஸ் ஆர் லிக்விட்ஸ் that dissolve solutes. அதாவது சால்வெண்ட்டுங்கிறது தண்ணியாக இருக்கலாம் அல்லது எத்தனாலாக இருக்கலாம், அது வந்து அந்த சொல்யூட்டை டிசால்வ் பண்ணும். இந்த ரெண்டும் ஒரு சால்வெண்ட்டுக்குள்ளே சொல்யூட் போட்டு டிசால்வ் பண்ணி வர்ற அவுட்கம் வந்து சொல்யூஷன் என்று பெயர். சொல்யூஷன் ஆகும். நாட் ஆல் சப்ஸ்டன்சஸ் கேன் டிசால்வ். எல்லா பொருளுமே டிசால்வ் ஆகாது. சாலிபிலிட்டி இன்க்ரீசஸ் as டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். ஒரு டெம்பரேச்சரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் அந்த சாலிபிலிட்டி, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் முதல்ல சர்க்கரை போடுறீங்க ஒரு தண்ணிக்குள்ளே, அது கரைஞ்சிருது. மறுபடியும் கொஞ்சம் சர்க்கரை போடுறீங்க, அதுவும் கரைஞ்சிருது. ஒரு லெவலுக்கு அப்புறம் அது கரையாது. ஏன்னா அது வந்து அந்த சொல்யூஷன் வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆகிடுது. அதுக்கு முன்னாடி கரையும் போது அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக இருந்தது. சுகர் ஆட் பண்ண அது சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆகிடுச்சு.
சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆன பிறகு மேலும் சுகர் போட்டால் கரையாது. ஆனால் அந்த சொல்யூஷனை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அந்த சுகர் எக்ஸ்ட்ரா சுகர் போடுறதும் கரையும். அதுக்கு பேர் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் என்று பெயர். புரியுதா நான் சொல்கிறது? அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன், சேச்சுரேட்டட் சொல்யூஷன், சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் 3 இருக்குது. அந்த அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் இன்னும் கொஞ்சம் சொல்யூட் போட்டால் அது கரையும். சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் இன்னும் கொஞ்சம் சொல்யூட் போனால் கரையாது. சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆக்கணும்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷனை நீங்கள் ஹீட் பண்ணால் அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் சொல்யூட் போடலாம், அது சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இந்த சூப்பர் இப்போ சால்ட்டை தண்ணிக்குள்ளே போடுறீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சால்ட்டை தண்ணிக்குள்ளே போட்டு அந்த சொல்யூஷனுக்கு என்ன பேர் தெரியுமா? aqueous solution sir. என்னது? Salt solution. என்னம்மா? Aqueous solution. அக்வாரியா? சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? Aqueous solution. ஏக்வா சொல்யூஷன் அப்படிங்கிறது அது தண்ணி. நான் சொல்கிறது ஒரு தண்ணிக்குள்ளே சால்ட் போட்டால் அந்த சொல்யூஷனுக்கு ஒரு பேர் உண்டு, நீங்கள் படிச்சிருப்பீங்க. Homogeneous mixture. இல்லை அது ஹோமோஜன் மிக்சரில் மிக்சருக்கு வரல, ஒரு தண்ணி, அதுக்கு பேர் பிரைன் சொல்யூஷன் என்று பேர். BRINE. Solution, sir. இல்லை பிரைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? BRINE, பிரைன். படிக்கவே இல்லையா? உப்பு தண்ணி தான். தண்ணிக்குள்ளே உப்பை போட்டு அது சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக மாற்றினா அதுக்கு பேர் பிரைன் என்று பெயர். BRINE. எப்படி படிக்காமல் 11th வந்தீங்கன்னு தெரியல. இதெல்லாம் 8வது 9வதுலேயே வரக்கூடிய விஷயங்கள். எனிவே பரவாயில்ல. பிரைன் சொல்யூஷன், அந்த பிரைன் சொல்யூஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம காளான் இருக்கு இல்லையா, காளான் மஷ்ரூம் பார்த்துருக்கீங்களா? காளான், ஹலோ, அந்த காளான் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு போய் லண்டனில் விற்கிறாங்க, இல்லை அமெரிக்காவில் விற்கிறாங்க, இல்லை வேறு ஸ்வீடனில் விற்கிறாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து அதை கப்பல்லையோ இல்லை இதுலேயோ ஏரோப்ளைன்லேயோ கொண்டு போகணும். கொண்டு போகும்போது எப்படி கொண்டு போகிறாங்க? வெறும் பேக் பண்ணி நம்ம கடைக்கு வர்ற மாதிரி பேக் பண்ணுறதில்ல. அதை இந்த பிரைன் சொல்யூஷனுக்குள்ளே ஒரு டப்பாவில் சால்ட் வாட்டரை போட்டு பிரைன் சொல்யூஷன் போட்டு அதுக்குள்ளே காளானை போட்டு அப்புறம் பிரைன் சொல்யூஷனுக்குள்ளே இந்த காளான் இருந்தால் அது கெடாது, ரொம்ப நாள் கெடாது. சரியா? இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கும், 1-2 இல்லை. இப்போ நான் உங்களுக்கு இது ப்ரிப்பேர் பண்ணலான்னு எடுக்கும்போது ஒரு ஸ்லைடுக்கு மேலே என்னால் நகர முடியல. ஏன்னா அந்த ஒரு ஸ்லைட்லேயே எக்கச்சக்கமாக இருக்குது. பட் இருந்தாலும் நேரம் கருதி உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் உட்காந்து அலசிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டெப்த்தாக படிக்கணும். சரியா? நீங்கள் உங்கள் வயசில் அப்படியெல்லாம் படிக்கணும். பிரைன் சொல்யூஷன் தெரிலங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்பது சேச்சுரேட்டட் சால்ட் வாட்டர். It is used to export, the mushroom is immersed in the brine solution so that it will not get spoiled. Not all substances can dissolve. Solubility increases as temperature increases. Okay. Solubility is measured in grams of solute per 100 grams of solvent. Written as gram per 100 gram. அதாவது அந்த சொல்யூட்டை கிராமில் மெஷர் பண்ணணும், சால்வெண்ட்டை 100 கிராமில் மெஷர் பண்ணணும். அப்போ எவ்வளோ 100 கிராம் தண்ணியில் எவ்வளோ கிராம் சால்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் சால்யூபிலிட்டி இண்டெக்ஸ்ன்னு பேர். ஓகே. அடுத்து கிரைண்டிங் என்ன? கிரைண்டிங் பிரேக் சப்ஸ்டன்சஸ் இன்டு ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ். அரைக்கிறது. உங்கள் அம்மா அரைச்சி குழம்பு வைக்கிறாங்களா உங்கள் வீட்டில்? உங்கள் மிக்ஸி என்ன பண்ணுது? அது கிரைண்ட் தான் பண்ணுது. கிரைண்டிங் பிரேக் பண்ணுது, சப்ஸ்டன்சஸ் சின்ன சின்ன பார்ட்டிக்கலாக பிரேக் பண்ணுது. கிரைண்டிங் ஹெல்ப் சப்ஸ்டன்சஸ் டிசால்வ் இன் லிக்விட்ஸ் குவிக்கர். அதாவது அப்படி சின்ன சின்ன பார்ட்டிக்கலாக பண்ணி அந்த சப்ஸ்டன்ஸை ஒரு சால்வெண்ட்டில் போட்டு டிசால்வ் பண்ணால் அது சீக்கிரமாக டிசால்வ் ஆகும். கிரைண்டிங் ஹெல்ப் ஸ்பீடப் ரியாக்ஷன்ஸ். அது அந்த ரியாக்ஷனும் ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். ஸோ இதெல்லாம் தான் டிசால்விங் அண்ட் கிரைண்டிங்கில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். யாரோ ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். Dissolving and grinding. Solids are substances that are being dissolved. Example, sugar, salt, etc. Solvents are liquids that dissolve solutes. Example, water and ethanol. Not all substances can dissolve. Solubility increases as temperature increases. Solubility is measured in grams of solute per 100 grams of solvent, written as gram by 100 gram.
Grinding breaks substances into small particles. Grinding helps substances dissolve in liquid quicker. Grinding helps speed up reactions. Grinding helps to speed up reaction. To speed up. ஓகே, சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொன்னோம். இந்த பீரியாடிக் டேபிள் என்பதை கண்டுபிடித்தவர் பேர் மெண்டலீவ் அப்படிங்கிறவர் தான் பீரியாடிக் டேபிள் கண்டுபிடிச்சார். அவர் அதை கண்டுபிடிச்சி அதில் போட்டார். அந்த பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறதுல இந்த 118 எலிமெண்ட்டுன்னு சொன்னோம்ல, அதில் அந்த டேபிளில் கொடுத்துருப்பாங்க. படிக்கலாம். பீரியாடிக் டேபிள் லிஸ்ட் ஆல் நோன் எலிமெண்ட்ஸ் இன் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் அட்டாமிக் நம்பர். அது எப்படி லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அதனுடைய அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ், முதல்ல சின்ன அட்டாமிக் நம்பர் வந்து பெரிய அட்டாமிக் நம்பர் உள்ள எலிமெண்ட் வரல் பண்ணுவாங்க. அட்டாமிக் நம்பர் என்றால் என்ன? நம்பர் ஆஃப் அட்டாமிக் நம்பர் என்பது என்ன? நம்பர் ஆஃப் புரோட்டானா இல்லை நம்பர் ஆஃப் நியூட்ரானா? Number of protons or electrons. ஆமாம், நம்பர் ஆஃப் புரோட்டான் ஆர் எலக்ட்ரான். ஆமாம், ஏன்னா நம்பர் ஆஃப் புரோட்டானும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமாக இருக்கும். ஸோ அட்டாமிக் நம்பர் என்பது நம்பர் ஆஃப் புரோட்டான். Periodic table lists all known elements in order of increasing atomic number அல்லது increasing number of protons அப்படின்னு அர்த்தம். or number of protons. protons electrons ஈக்குவல்ங்கிறது உங்களுக்கு தெரியும். horizontal rows are called periods. அதில் ஹரிசாண்டலாக ஒன்று இருக்கும், வெர்டிக்கலாக ஒரு இது இருக்கும். பீரியாடிக் டேபிள் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஹரிசாண்டலாக இருக்கும், அப்புறம் வெர்டிக்கல். அந்த ஹரிசாண்டல் ரோக்கு பேர் பீரியட் என்று பெயர். வெர்டிக்கல் காலம்ஸ் ஆர் கால்டு குரூப்ஸ். மெண்டலீவ் கிரியேட்டட் த ஃபர்ஸ்ட் பீரியாடிக் டேபிள் இன் த இயர் 1869. எலிமெண்ட்ஸ் இன் த சேம் பீரியட், அதாவது ஹரிசாண்டல் ரோவில் எலிமெண்ட்ஸ் இன் த சேம் ரோ அல்லது த சேம் பீரியட் ஹேவ் த சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஷெல்ஸ். அதாவது எலக்ட்ரான் ஷெல்ஸுங்கிறது நியூக்ளியஸ் சுற்றி இருக்கிற செல், சர்க்கிளாக இருக்குல்ல, அது ஒவ்வொரு ஆட்டமில் ஒரு செல் இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும். அந்த நம்பர் ஆஃப் செல்ஸ் ஈக்குவலாக இருக்கிறது அந்த 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 சேம் பீரியடில் சேம் ரோவில் இருக்கிறது ஒரே மாதிரி நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். மெம்பர்ஸ் ஆஃப் த குரூப் ஹேவ் த சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தேர் அவுட்டர் மோஸ்ட் செல்ஸ். ஸோ இந்த காலமில் இருக்கிறது குரூப்புன்னு பேர். அதில் வந்து ஒரே குரூப்பில் இருக்கிற அந்த எலிமெண்ட்டில் எல்லாமே அவுட்டர் மோஸ்ட் செல்லில் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அட்டாமிக் நம்பர், எலிமெண்ட்ஸ் symbol, relative atomic mass is given in the periodic table. அந்த ஆக்சுவலாக அந்த பீரியாடிக் டேபிளில் இப்போ லித்தியம் அப்படின்னா LN போட்டிருப்பாங்க, மேலே ஒரு நம்பர் கொடுத்துருப்பான், அது அட்டாமிக் நம்பர், கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பான், அது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். 3 கொடுத்துருப்பாங்க. அட்டாமிக் நம்பர் கொடுத்து, அதுக்கப்புறம் சிம்பிள் கொடுத்து, அதுக்கப்புறம் கீழே ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸு கொடுத்துருப்பாங்க. ஓகே, படிங்க பார்க்கலாம். Periodic table element in order of increasing atomic number or number of protons. Horizontal rows are called period. Vertical columns are called groups. Mendeleev created the first periodic table in 1869. Elements in the same period have the same number of electron cells. Members of the group have the same number of electrons in their outermost cell. Atomic number element symbol, relative atomic mass is given in the periodic table. ஆமாம், ஒரு எலிமெண்ட்டுக்கு மேலே ஒரு நம்பர் கொடுத்துருப்போம், அதுக்கு பேர் அட்டாமிக் நம்பர், கீழே ஒரு நம்பர் கொடுத்துரும், அதுக்கு பேர் அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஓகே, ரைட். அடுத்து பாரு, ஹைட்ரஜன் அண்ட் மெட்டல்ஸ். இது ஒரு முக்கியமான ஒரு பற்றி தெரிஞ்சுக்க. ஹைட்ரஜனுங்கிறது முக்கியமான ஒரு எலிமெண்ட்டு, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். Hydrogen gas is a non-metal. It is the lightest element. ரொம்ப மாஸ் கம்மியாக இருக்கிற எலிமெண்ட். ஹைட்ரஜன் இஸ் ஹைலி ரியாக்டிவ் அண்ட் இட்ஸ் கம்பஷன் ஃபார்ம்ஸ் வாட்டர். கம்பஷன், அதாவது கம்பஷனாகவே ஆக்சிஜனோட சேருதுன்னு அர்த்தம். எங்கேயாவது கம்பஷன் அப்படின்னு சொன்னால் ஆக்சிஜனோட சேருதுன்னு. ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட சேர்ந்தால் வாட்டர் கிடைக்கும். ஹைட்ரஜன் யூஸ்வலி டைஅட்டாமிக், எப்பவுமே அது H2 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், டைஅட்டாமிக்காக தான் இருக்கும். Hydrogen gas is a non-metal. It is the lightest element. Hydrogen is highly reactive and its combustion forms water. Hydrogen is usually diatomic. அடுத்தது மெட்டல்ஸ் என்னென்ன? மெட்டல்ஸ் ஆர் சாலிட்ஸ், ஸ்ட்ராங்காக இருக்கும், ஷைனியாக இருக்கும், ஸ்ட்ராங் அண்ட் ஷைனி. மெட்டல்ஸ் ஆர் மேலியபிள் அண்ட் டக்டைல். அதை வந்து அடித்து அதை கொஞ்சம் வளைக்கலாம்,
முறிக்கலாம், ட்விஸ்ட் பண்ணலாம், அதெல்லாம் தான் அது. மேலியபிள் அண்ட் டக்டைல். குட் கண்டக்டர்ஸ், metals are good conductors of electricity and heat. Most metals have high melting point and high boiling points. A few metals are magnetic. சில மெட்டல்ஸ் வந்து மேக்னெட்டிக்காகவும் இருக்கும், மேக்னெட்டிக் அந்த ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். படிக்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் படிங்க. Hydrogen and metals. Hydrogen gas is a non-metal. It is the lightest element. Hydrogen is highly reactive and its hydrogen is usually diatomic. These are malleable, ductile, good conductors of electricity, and a few metals are magnetic. ஓகே, ஏதோ உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆச்சு, பரவாயில்ல, படித்தாச்சு. அடுத்தது இப்போது நம்ம என்ன சொன்னோம், அந்த பீரியாடிக் டேபிளில் குரூப் 1 அப்படின்னு இருக்கும். அதனுடைய கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். குரூப் 1ன்னா இது என்ன, இது காலமாக இல்லை ரோல் இருக்கிறதா காலமில் இருக்கிறதா? குரூப்புங்கிறது ரோல் இருக்கிறதா காலம் இருக்கான்னு பார்க்கலாமா? குரூப்புன்னா குரூப் வந்து வெர்டிக்கல் காலம், காலமில் இருக்கிறது தான் குரூப் என்ற பெயர். அந்த குரூப் 1ல் எப்படி இருக்கும்? குரூப் 1 மெட்டல்ஸ் ஆர் வெரி ரியாக்டிவ், ஷைனி அண்ட் சாஃப்ட். குரூப் 1ல் மெட்டல்ஸ் தான் இருக்குது, அது வெரி ரியாக்டிவ், ஷைனி அண்ட் சாஃப்ட், குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அங்குள்ள மெட்டல் ஹேவ் லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்ஸ் அண்ட் ஆர் நாட் டென்ஸ். இது முக்கியம். குரூப் 1ல் அது மெட்டலாக தான் இருக்குது, ஆனால் இதில் மெல்டிங் பாயிண்ட்டு பாய்லிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கிற மெட்டல் இருக்குது. இது வெரி ரியாக்டிவ், ஹேவ் 1 எலக்ட்ரான் இன் த அவுட்டர் ஷெல். வெளி ஷெல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. குரூப் 1 எலிமெண்ட்ஸ் ரியாக்ட் வித் நான் மெட்டல்ஸ் டு ஃபார்ம் அயானிக் காம்பவுண்ட்ஸ். சரி, படிங்க பார்க்கலாம். இந்த குரூப் 1 இதை யாரை படிமா? இந்த ஸ்லைடு படிங்கம்மா, யாரோ ஒருத்தர். Group 1 metals are very active, shiny, have low melting and boiling points, are not dense, very reactive one in the outer shell. Group 1 elements react with non-metal to form ionic compounds. வெரி குட். ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து என்ன பார்க்கலாம்? குரூப் 2 அண்ட் 3 எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? குரூப் 2 and 3. Group 2 elements are metals and are reactive. Okay. Have 2 electrons in their outer shells. Group 1ல 1 electron in the outer shell படிச்சோம். Group 2ல 2 electrons in the outer shells. Typically react with non-metals to form ionic compounds. Group 3 பார்த்தீங்கன்னா most of the group 3 elements have metallic properties. They are less reactive than group 1 and group 2 elements. Have 3 electrons in the outermost shell. ஸோ இந்த குரூப் 3 என்கிறதே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த அவுட்டர்மோஸ்ட் செல்லை வச்சு தான் அந்த குரூப்பை பிரிச்சிருக்காங்க. குரூப் 1ல் 1 எலக்ட்ரான், குரூப் 2ல் 2, குரூப் 3ல் 3. ஓகே, ஸோ இதை ஒருத்தர் படிங்க பார்க்கலாம் இந்த ஸ்லைடை. Group 2 and 3. Group 2 element or metal or react and are reactive. Electron. Have 2 electron is the outer shell. Typically react with typically react with non-metal to form ionic compound. Group 3. Most of group 3 elements have a metallical property. They are less reactive than group 1 and 2 elements. Have 3 electrons in the outermost shell. ஓகே, இது குரூப் 2 and 3. அடுத்தது போவோம். அடுத்தது குரூப் 4 and 5. அது எப்படி குரூப் 4 and 5 எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? குரூப் 4 includes metals and non-metals.
இந்த குரூப்பில் மெட்டலும் இருக்குது, நான் மெட்டலும் இருக்குது. Have 4 electrons in the outermost cells. They react with hydrogen to form hydrides. இது group 4. Group 5 எப்படின்னா, group 5 elements vary in physical and chemical properties. இதில் ஒரு யூனிஃபார்ம் physical chemical properties இல்லை group 5 elementsல. It includes both metals and non-metals. Have 5 electrons in their outermost cells. Except nitrogen, all are solids. Group 5ல நைட்ரஜன் இருக்குது, அது ஒன்று தான் கேஸ், மற்ற எல்லாமே சாலிட்ஸ். படிக்க பார்க்கலாம். Group 4 and 5. Group 4 includes metals and non-metals. Have 4 electrons in the outermost shell. They react with hydrogen to form hydrides. Group 5. Group 5 elements vary in physical and chemical properties. Include both metals and non-metals. Have 5 electrons in an outermost shells. Except nitrogen, all are solids. ஓகே, வெரி குட். அடுத்து பாருங்கள், குரூப் 6 and 7. Group 6 contain semi-metals. Group 6 contain semi-metals and non-metals. Are highly reactive. Have 6 electrons in their outermost shells. Most of them are solid except oxygen. அப்போ ஆக்சிஜன் வந்து குரூப் 6ல் இருக்குது, அதை தவிர மற்றது எல்லாமே சாலிட்ஸ் தான். Group 7. Group 7 elements are non-metals. React with metals to form ionic compounds. Ionic compounds. They are diatomic. Group 7 இருக்கிற எல்லாமே diatomic. Have 7 electrons in their outermost cells. Most of them are gases, namely halogens. இந்த ஹீலியம், நியான் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஆர்கன், இதெல்லாம் ஹாலஜன் பேர். ஓகே, படிங்க பார்க்கலாம். Group 6 and 7. Group 6 contains semi-metals and non-metals, are highly reactive, have 6 electrons in their outermost shells. Most of them are solid except oxygen. Group 7. Group 7 elements are non-metals, react with metals to form ionic compounds. They are diatomic, have 7 electrons in their outermost shells. Most of them are gases, Okay. namely halogens. குரூப் 0ன்னு ஒன்று இருக்குது. குரூப் 0 அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். குரூப் 0 எலிமெண்ட்ஸ் ஆர் கலர்லெஸ், ஆர்டர்லெஸ் gases with very low boiling points. Have very low boiling points. ரெண்டு எழுதிட்டேனா. They are called noble gases. Usually found as single atom. இது diatomic இல்லை, இது single atom தான். Have full outer cells. outer cellல ஃபுல்லாக இருக்கும். இப்போ முதல் செல்லாக இருந்தால், முதல் அவுட்டர் செல்லாக இருந்தால் அது 2 இருக்கும், ரெண்டாவது செல்லுனா 8 இருக்கும். அந்த மாதிரி வெரி அன்ரியாக்டிவ். இது ரியாக்ட் பண்ணாது, இது அதிகமாக ரியாக்ட். அதனால தான் நோபல் கேஸ்ன்னு பேர். நோபல் கேஸ் என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அது ரியாக்ட் பண்ணாத கேஸ்ன்னு அர்த்தம். படிக்க பார்க்கலாம். குரூப் 0. Group 0. Group 0 elements are colorless and orderless gases with very low boiling point. Have very low boiling point. They are called as noble gas. Usually found as single atom. Have full outer cells, very unreactive. ஓகே, இதோடு இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் எல்லாருமே தைரியமாக போய் இந்த எக்ஸாம் எழுதுங்க. ஐயோ கொஞ்சம் படிக்கலையே, இல்லை கொஞ்சம் தான் படித்தோமே, அப்படியெல்லாம் வேண்டாம். இன்னும் நெக்ஸ்ட் 2 நாளில் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் படிங்க. 10ஆவதில் படித்த ஞாபகம் வச்சு போய் எழுதுங்க. கான்ஃபிடெண்ட்டாக எழுதுங்க. பேப்பர் கஷ்டமாக இருக்காது, ஆனால் நீங்கள் பயந்துட்டிங்கன்னா அது அப்புறம் கஷ்டம் மாதிரி ஆகிடும். ஒன்று, அதுக்காக நீங்கள் தைரியம்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் போட்டு டிக் அடிச்சுட்டு வராதிங்க. உங்களுக்கு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணால் அது இப்போ வேணால் கெஸ் பண்ணலாம், அதர்வைஸ் கெஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. நல்லா எழுதிட்டு வாங்க.